Hello, UGTRB English. Here is a video on figures of speech, particularly on simile, metaphor, personification, and the types of exaggeration, including hyperbole, understatement, meiosis, litotes, antithesis, and allusion and allegory. Dear teachers, before getting into the video, there is a piece of information for you. There is a test series in progress, and those who wish to join the test series can find the description, information in the description, and you can join the test series accordingly. ஓகே, ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பிடிஎஃப்பில் தான் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதற்கான இன்ஃபர்மேஷன் என்ன, ஸ்கெட்யூல் என்ன, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Now we are into figures of speech. Now the first figure of speech that we are going to discuss is simile. What is a simile அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is a device used to make comparison. ஒப்புமைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான் simile. And simile வந்து என்ன அப்படின்னா, it shows similarities between two things. அப்போ there should be two things, maybe object A, object B. இந்த ரெண்டுக்கும் there should be some common ground. Okay, so சிமிலராக ஏதாவது இருக்கணும். there should be a commonality. ஓகே, கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கணும். ஸோ நார்மலி சிமிலி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, the hint is the usage of words like words such as like and as. லைக்கும் as அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க. And what is the origin of the word simile? Simile comes from the Latin word similis, means similar or like. ஓகே, இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா லைக் ஆஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ராபர்ட் பர்ன்ஸ், த அன்எஜுகேட்டட் போயட். அவர் வந்து he has written a poem, very famous romantic poem, precursor to romantic movement, ராபர்ட் பர்ன்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா பெசன்ட் போயட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. And this man பாருங்கள், he has written a poem, oh my love is like a red rose. இங்கே பாருங்கள், like love is compared to a red rose. Okay, the whole thing is there, love and rose. இடையில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஃப்ரெஷ்னஸை பற்றி பேசும்பொழுது, தன்னுடைய லேடி லவ்வுடைய ஃப்ரெஷ்னஸை பற்றி பேசும்போது, அது ரோஸ் மாதிரி இருக்கிறா, ஃப்ரெஷ்னஸ். And love is like a melody. That's the second simile used in the poem. My love is like the melody that is played in tune. ஓகே, ஸோ அப்போ லைக் அண்ட் ஆஸ் அப்படின்னு வரும், ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணப்படும். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, நமக்கு எபிக் போயம்ஸ் ப்ரிஸ்கிரைபாக இருக்குது டெக்ஸ்ட்டில். அப்போ ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருக்காங்க, இதில் எதுவும் ஹைலைட் பண்ணாமல், எதுவும் இட்டாலிசைஸ் பண்ணாமல், இல்லை போல்ட் ஃபேஸ் பண்ணாமல் ஒரு பேசேஜ் ஒரு 5 லைன் 6 லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இஸ் திஸ் லைன் டேக்கன் ஃப்ரம் அன் எபிக் போயம் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, there is something called epic simile or Homeric simile. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, the first objectக்கும் second objectக்கும் இடையில நிறைய லைன்ஸ் இருக்கும். sometime it runs to several lines, maybe 5 lines இருக்கலாம், 10 lines இருக்கலாம், 15 lines இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் poetic comparison, sometime it is found in epics, and it is first used in this manner by Homer. ஹோமர் தன்னுடைய ஈலியட் ஓடிசி எழுதும் பொழுது என்ன பண்ணார்னா, சிம்பிளாக சிமிலிஸ் யூஸ் பண்ணாமல் he wanted to go for a complex poetic comparison. இந்த காம்ப்ளெக்ஸ் poetic comparisonோடைய originator யார் அப்படின்னா, it is a Greek poet Homer, and in his epic poems Iliad and Odyssey he has used epic similes, and which has come to known as ஹோமரிக் சிமிலி. அவர் தான் எபிக் சிமிலி யூஸ் பண்ணார். ஏன்னா நமக்கு எபிக்னு அந்த ஃபார்மை பற்றி பேசணும்னாவே ஹோமரை பற்றி பேசுவோம். ஸோ
அவர் தான் ஒரிஜினேட்டர் ஆஃப் எபிக் சிமிலி. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எபிக் சிமிலிஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டைலில் ஜான் மில்டன் என் புக் 1 ஆஃப் பாரடைஸ் லாஸ், நமக்கு ஜான் மில்டன் ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்டு தான். ஓகே, புக் 9ல் ஒரு ஃபியூ சென்டென்சஸ் இருக்குது. அப்போ அந்த சென்டென்சஸ்க்குள்ளார எபிக் சிமிலிஸ் எம்ப்ளாய் பண்ணப்பட்டதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். இன் புக் 1 ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட் பை மில்டன் we find John Milton compares Lucifer's massive army to scattered autumn leaves. And the Lucifer's army, when it is defeated, it was lying and wailing. அது என்ன பண்ணுச்சு, கீழே விழுந்து அழுது புரண்டுகிட்டு இருந்தது. And they are described to an autumn leaf in a very long passage. இந்த long passage இங்கே கொடுத்துருக்கிறேன். Okay, so you can just see that. Okay, very good. Now we move on to the next figure of speech. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே இட்ஸ் கால்ட் மெட்டஃபர். மெட்டா மீன்ஸ் above. மெட்டா மீன்ஸ் above. அப்போ மெட்டஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோம் ஏபி. இந்த ரெண்டு ஏபியில் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒரு விஷயத்தினுடைய குவாலிட்டியை இன்னொன்று மேலே இம்போஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஏ உடைய குவாலிட்டி எடுத்து பி மேலே இம்போஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். தென் இட் இஸ் கால் மெட்டாஃபர். ஸோ இட் இஸ் டிவைஸ் ஆஃப் கம்பேரிசன். இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. அண்ட் where did this or a word originate, metaphor அப்படின்னா, the word originated in the Greek word metaphora, which means to transfer or carry over. ஓகே, ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்திற்கு அந்த கேரக்டர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, தட் இஸ் கால் மெட்டஃபர். ஓகே, ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு வெரி டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறது தான் என்னுடைய வேலை. ஐ எம் நாட் யூஸிங் ஆல் டெக்னிக்கல் ஜார்கன்ஸ். நவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் டு தி அதர். ஓகே, இப்போ அதை கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெட்டஃபர் இப்படியும் கொஷின் கேட்டுடலாம். மெட்டஃபர் contains the following. A metaphor கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கும். One is called a tenor, the other one is the vehicle. Tenorனா என்ன? Tenor is the subject. ஏதோ ஒன்று பேசப்படக்கூடிய பொருள், அந்த subject. Vehicle is the object. The similarity between the two is called the ground. The similarity between the two is called the ground. Okay, and the difference between them is called the tension. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்குள்ளே போவோம். என்ன எக்ஸாம்பிள்? லைஃப் இஸ் அ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட். ஓகே, லைஃப் சாக்லேட். இதில் இதுதான் சப்ஜெக்ட், ஆல்சோ கால்டு டெனர். திஸ் இஸ் கால்டு, அடுத்தது என்னன்னு சொன்னோம், இட்ஸ் கால்டு வெஹிக்கிள். ஓகே, ஆர் ஆப்ஜெக்ட். அண்ட் என்ன பண்ண போகிறோம், லைஃப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு சாக்லேட்டுடைய குவாலிட்டிஸை உள்ளே போடுறோம். லைஃப் இஸ் லைக் அ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தட் இஸ் கால்டு சிமிலி. லைக் வந்துச்சுன்னா. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், லைஃப் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் அப்படிங்கிறோம். அப்போ லைஃப்பும் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்டும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம ஓவர் இம்போஸ் பண்ணுறோம். இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா, ஹீ இஸ் அ லைன் இன் த பேட்டில். அவன் சிங்கையா அப்படின்னு சொல்கிறோம். that is called metaphor. அப்போ சிங்கத்தினுடைய குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு அந்த பேசப்படக்கூடிய அந்த நபரின் மீது நாம் மேலே வைக்கிறோம். அப்போ அங்கே சிங்கம் அப்படிங்கிறது வந்து சிமிலரான ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டினுடைய குவாலிட்டி எடுத்து இன்னொன்றுக்கு அட்ரிபியூட் பண்ணுறோம். தட் இஸ் கால் மெட்டஃபர். இப்போ மெட்டஃபரில் there are two types. ஒன் இஸ் சிம்பிள் மெட்டஃபர், இன்னொன்று வந்து எக்ஸ்டெண்டட் மெட்டஃபர். இந்த மெட்டஃபரும் அந்த சிமிலி மாதிரி it can extend to a few sentences or series of sentences. இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் திருப்பியும், லைஃப் இஸ் அ ஹைவே. ஹைவே உடைய குவாலிட்டிஸை லைஃப் மேலே போடுறோம். நம்ம ஒரு ஜேர்னியில் இருக்கிறோம், அந்த ஜேர்னியில் நிறைய பேரை வழியில் நம்ம சந்திக்க நேரிடும். ஓகே, அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்.
எக்ஸ்டெண்டட் பாருங்களேன், எக்ஸ்டெண்டட் அப்படிங்கும்போது அதை ஒரு லாங் சென்டென்ஸாக கொண்டு போகிறோம். இது முன்னாடி இருந்து ஷார்ட் சென்டென்ஸ், இப்போ லாங். லைஃப் இஸ் அ ஹைவே. ஓகே, லைஃப் சப்ஜெக்ட், ஹைவே இஸ் த வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா தென் இட் இஸ் கால் எக்ஸ்டெண்டட் மெட்டஃபார். அந்த ஐடியா இங்கே தான் முடியுது. Now we move on to something called personification. Personification is also a device of comparison. அதுவுமே கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான். நான் எப்படி டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, உயிரற்ற பொருட்களுக்கு உயிருள்ள ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், பிஹேவியர்ஸ், எமோஷன்ஸை இம்போஸ் பண்ணி சொல்கிறது பர்சானிஃபிகேஷன். ஓகே, அப்போ ஹியூமன் பீயிங்ஸுடைய ஃபீலிங்ஸு, இமோஷன்ஸு, தாட்ஸு, குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் யாருக்கு கொடுக்கணும்? லைஃப்லெஸ் திங்ஸ். ஓகே, லைஃப்லெஸ் திங்ஸ் ஹாவ் டு பி கிவன் ஓகே த குவாலிட்டிஸ் ஆஃப் லைஃப். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ சன் இன்அனிமேட், ஆனால் என்னன்னு சொல்லியிருக்கோம்? சன் ஸ்மைல்ஸ் அட்டாச். சன் இங்கே ஸ்மைல் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட். திஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். இன்னும் சொல்லணும்னா வேறு மாதிரி சொல்லணும்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் given human treatment. அவங்கள ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி, ஹியூமன் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் இட் இஸ் கால்டு personification. The story jumped off the page. Jumped off. ஓகே, நமக்கு பர்சானிஃபிகேஷன் பற்றி சொல்லணும்னா, நமக்கு 6th யூனிட் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் நாகமண்டலாவில் அந்த ஸ்டோரி நரேட்ஸ் த டேல், ஸ்டோரி டேக்கிங் ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு பக்காவாக கிரிஷ் கர்னாடு சொல்லியிருப்பார். அதுவே ஒரு பக்காவான டெக்னிக் தான், பர்சானிஃபிகேஷன் தான். த விண்ட் ஹவுல்டு. டாக் வந்து ஹவுல் ஆகும், விண்டு வந்து எப்படி ஹவுல் ஆகும், அப்படி ஹவுல் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஷினாக வச்சுக்கலாம். நவ் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அந்த நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் கால் எக்ஸாஜுரேஷன். எக்ஸாஜுரேஷன் எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் எம்ஃபசிஸ். எம்ஃபசிஸ் அப்படின்னா ஒன்றை அழுத்தி கூறுவதற்கு, ஒன்றை அழுத்தி கூறுவதற்கு, ரொம்ப அதிகமான அழுத்தம் கொடுப்பதற்காக. Okay, now it involves overemphasizing something to cause a more effective response. ஆடியன்ஸ்கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்குவதற்காக ஒரு சில விஷயத்தை ரொம்ப உயர்த்தி கூறலாம், இல்லாட்டினா என்ன பண்ணலாம், அதை ரொம்ப தரம் தாழ்த்தியும் சொல்லலாம். ஓகே, the main is one is emphasis, the second one is for a desired effect. ஒரு desired effectக்காக, just for the sake of a desired effect. Okay, now we go for examples. He is drowning in tears. Hey, drowning in tears அப்படிங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுதல். மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி கூறுதல். அப்போ அதை மிகைப்படுத்தி கூறுதலில் பார்த்தீங்கன்னா, டு எக்ஸாஜரேஷன். அந்த எக்ஸாஜரேஷனில் ஒரு டைப் தான் வி ஹாவ் சம்திங் கால்டு ஹைப்பர்போல். ஹைப்பர்போல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ லிட்ரரி டிவைஸ்ட் யூஸ் டு ட்ரா எம்ஃபசிஸ் த்ரூ எக்ஸ்ட்ரீம் எக்ஸாஜரேஷன். ரொம்ப அதிகப்படியான உயர்த்தி கூறுவது, மிகைப்படுத்தி கூறுதல், அது வந்து இட் இஸ் கால்டு ஹைப்பர்பலி. அதை நம்ம லிட்ரலாக எடுத்துக்கக்கூடாது, அதை வந்து ஒரு ஃபிகரேட்டிவ் சென்ஸில் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நவ் வி கோ ஃபார் வை இஸ் ஹைப்பர்பலி யூஸ்ட் அப்படின்னா, டு ஹாவ் டு டிஸ்கிரைப் அ ஃபீலிங், டு எம்ஃபசிஸ் அ பாயிண்ட். ஃபார் சம்டைம் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் காமிக் டெலிவரி. ஓகே, இந்த 3 விஷயத்திற்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். சிம்பிளான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா, the pen is mightier than the sword. I have told you this 20,000 times. இன்னொன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹேம்லெட்டில்
Okay, the play Hamlet by William Shakespeare. When Hamlet speaks about Ophelia and his love for Ophelia, he says, I love her with love that even 40,000 brothers, the numbers ஒருவேளை மாற்றி சொன்னா எனக்கு தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. Okay, he says that even, okay, 40,000 brothers with all their love cannot equate the love that I have for Ophelia அப்படின்னு சொல்லுவான். இப்போ 40,000 அப்படின்னா அதை விட இன்னும் 40,000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், 60,000 இருக்கட்டும், அவ்வளோ பேர் சேர்ந்து அந்த பெண்ணை அன்னகாரன்கிட்ட அந்த பெண்ணை அன்பு செஞ்சாலும் அந்த அன்பை விட யாருடைய அன்பு பெருசு? ஆஸ் அ லவர் மை லவ் இஸ் பிகர் அப்படின்னு சொல்லியிருப்பான். நமக்கு ஹேம்லெட்லேருந்து மேக்பெத்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்பெத் when he speaks about the guilt that he is experiencing, he says, Neptune's ocean, wash this blood clean from my hand. No, this hand will never, will rather the multitudinous seas incardine make the green one red. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, I feel that this blood, there is still stain of blood in my hand. Okay, அது நெப்டியூன் ஓஷன் வந்தாலும் சரி, it cannot wash my hand of the blood. இது பயங்கரமான எக்ஸாஜுரேஷன். ஸோ we call it as hyperbole. Now அதிலே ஒரு டைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாஜுரேஷனில் ஒரு டைப்பு தான் அண்டர்ஸ்டேட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து hyperbole is positive, hyperbole is over exaggerating. அதுக்கு ஆப்போசிட் வந்து understatement. It is the opposite of exaggeration. The statement is deliberately downplayed for emphasis. ஒரு நிகழ்வை மிகைப்படுத்தி சொல்லுவது exaggeration or hyperbole. hyperbole வந்து ரொம்ப அதிகமாக ஓவராக கொண்டு போகிறது. அதுவே ஒரு சீரியஸான விஷயத்தை ரொம்ப கம்மியாக அதனுடைய பவரை கீழே இறக்கி சொல்வது, தட் இஸ் கால்ட் அண்டர்னாவே சப்புன்னு அர்த்தம். ஸோ நார்மலாக எதுக்கு அண்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டு கிரியேட் ஐரணி, டு கிரியேட் அ சர்காசம், ஓகே, அண்ட் டு டவுன் பிளே த சீரியஸ்னஸ் ஆஃப் அ சிச்சுவேஷன். ஒரு சிச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸை கீழே கொண்டு வரணும்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும்? அண்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, நவ் எக்ஸாம்பிள்ஸ். The sun is just a little warm today. Okay, அங்கே சூரியன் வந்து என்ன பண்ணும்? பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும் வெளியில். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? We downplay it by saying it is just a little warm today. This is bit irony. Okay, ironicalனா சொல்வது ஒன்று, பட் மீன் பண்ணுவது எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணோம்னா இட் இஸ் கால் அண்டர் ஸ்டேட்மெண்ட். இது நாவல்ஸில் அதிகமாக இருக்கும். நவ் வி கோ ஆன் டு த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எக்ஸாஜுரேஷன். இட் இஸ் கால் மியாசிஸ். சார் மியாசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ வே டு எக்ஸ்பிரஸ் த ஐடியாஸ் தட் சம்திங் இஸ் நாட் ஆஸ் பிக் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு விஷயம் பெருசாக இருக்குன்னு நினைப்போம், ஆனால் அது அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு சொல்வதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். So what does this device do அப்படின்னு கேட்டிங்கன்னா, this figure of speech creates a contrast between reality and the statement. Okay, இது எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is used for the purpose of creating comic effect or ironic statement or making a point about the relativity of things. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். You have ஒரு பெரிய ஈவெண்ட், அதை வந்து சின்னதாக சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இன் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். த பிளே ஆஃப் த ஸ்டார் காஸ்ட் லவர்ஸ் அப்படின்னு இருக்குது. இன்னொரு பிளேவும் இருக்குது, ஸ்டார் காஸ்ட் லவர்ஸ் அப்படின்னு ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா வரும். பட் திஸ் இஸ் அ யூத்ஃபுல் ட்ராஜடி அக்கார்டிங் டு ஹட்சன். யூத்ஃபுல் ட்ராஜடி ரோமியோ அண்ட் ஜூலியட் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். அங்கே பார்த்தீங்கன்னா there is a character called மெர்குஷியோ என்ன பண்ணுறான்? he gets stabbed. அவனை கத்தி கொத்து வாங்கினதுக்கப்புறம் ஐயோ என்னை கொண்டுட்டாங்க அப்படின்னு கத்தாமல் அவன் என்ன சொல்கிறான்? I a scratch. இது சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் தான். this is called meiosis.
பெரிய விஷயத்த சின்னதாக. அப்போ சார் அண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்காதீங்க. அண்டர் ஸ்டேட்மெண்ட் நான் திருப்பியும் தெளிவாக சொல்லிட்டேன். அண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் இன் ப்ரோஸ் ஒர்க். ஒரு நாவல்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது அண்டர் ஸ்டேட்மெண்ட். போயட்ரி அப்படின்னு சொன்னீங்க இட் இஸ் மியாசிஸ். நவ் இந்த மியாசிஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிங் லியர் அப்படிங்கிற ஒரு பிள்ளையை நம்ம எல்லாருக்குமே தெரியும், வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் கிங் லியர். அங்கே பார்த்தீங்கன்னா த கிங் becomes insane, he becomes a bit lunatic, but he uses meiosis to downplay this by saying, I fear that my mind is far more perfect. அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன மீனிங்? ஃபார் மோர் பர்ஃபெக்ட் அப்படின்னா இட் இஸ் ஃபார் மோர் அப்படின்னு படிக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். பட் த ஆத்தர் மீன்ஸ், த ஸ்பீக்கர் மீன்ஸ் தட் இட் இஸ் லெஸ் தேன் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ தட் இஸ் the thing. Next we move on to something called light artists. Light artists அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, light artistனா என்ன சார் அப்படின்னா, using a negative statement to express a positive sentiment. ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை சொல்லணும், அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது. ஓகே, நவ் எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் வாசன்ட் அ பேட் புக். வாசன்ட் இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது, ரெண்டு நெகட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. டபுள் நெகட்டிவ் வில் மேக் சம்திங் ஆஸ் பாசிட்டிவ். இட் வாசன்ட் அ பேட் புக் அப்படின்னா இட் வாஸ் அ குட் புக். அப்போ சிம்பிளாக சொல்லிடலாமே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அது போய்ட்ரி ஆகாது. அதுதான் ப்ராப்ளம். இப்போ அடுத்தது பாருங்களேன், சானட் 116 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சானட், வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் சானட் 116. அதில் ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனரி தாட் அங்கே சொல்லுவார். லெட் நாட் த மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸ் அட்மிட் இம்பெடிமெண்ட்ஸ். அவருடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஓகே, லவ் ஷுட் பி த மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸ். நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நார்மல் கன்செப்ஷன் ஒரு சைடில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு சைடு, மற்ற எல்லா ஸ்காலர்ஸும் இன்னொரு சைடு வச்சிட்டிங்கன்னா, இவர் என்ன சொல்கிறாரு, ட்ரூ மைண்ட்ஸ் தான் லவ் அப்படிங்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக வேர்ல்டு வியூவில் இட் இஸ் ட்ரூ ஹார்ட்ஸ். அப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ ட்ரூ மைண்ட்ஸ் வந்துச்சுன்னா லெட் மீ நாட் டு த மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸ் அட்மிட் இம்பெடிமெண்ட்ஸ். இங்கே எதுவும் இம்பெடிமெண்ட்ஸ் வரக்கூடாது, ஐ ஒன்ட் அக்செப்ட் இட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நவ் எலிசபெத், யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் பை ஜேன் ஆஸ்டின். இப்போ ஜேன் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் அந்த ரைட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் நாவலிஸ்ட். அவங்க ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் light artist. He looks miserable, poor soul. Okay, miserable. அவர் பார்க்கும் பொழுது எலிசபெத் பெனட் வந்து she has a conversation with Charlotte Lucas and she is referring to somebody and she says he looks miserable, poor soul அப்படின்னு ஒரு பையனை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க miserable he may be. ஆமாம், மிசரபிளாக தோன்றலாம், பட் poor he mostly certainly is not. பார்க்கும்போது கஷ்டப்படுறான், ஆனால் உண்மையிலுமே அவன் புவர் ஃபெல்லோ கிடையாது அப்படின்னு ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ தேட் இஸ் தேட். அப்புறம் we go to the next one. It is called antithesis. Antithesis-னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, a figure of speech in which contrasting ideas are placed in proximity. Contrasting ideas are words. ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பக்கத்திலே வைக்கிறது. ப்ராக்சிமிட்டினா க்ளோஸ்னஸ். எதுக்காக, அதுதான் நமக்கு முக்கியம். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் படிக்கும் பொழுது இந்த பர்பஸிவ்னஸை நம்ம படிச்சிங்கன்னா தான் நமக்கு புரியும். டு கிரியேட் அ ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட் ஆர் டென்ஷன், அதற்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ஆன்டிதீசிஸ். ஓகே, ஸோ இட் கிரியேட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் ஆர் டென்ஷன் இன் அ சென்டென்ஸ் அண்ட் இட் இஸ் யூஸ் டு கிரியேட் அ ஸ்ட்ராங் இம்பேக்ட். எக்ஸாம்பிள், ஓகே வருவோம். He is strong as an ox, but as gentle as lamb. இங்கிட்டு ஓகே ஸ்ட்ராங்கு, இங்கிட்டு வீக். அப்போ கான்ட்ராஸ்ட்டை பக்கத்திலே வச்சுருக்கிறாங்க. ஸோ there is a balanced statement. Okay, it is the best of time, it is the worst of time. இது வந்து பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். இந்த பர்பஸ்க்காக கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட்
ஆன்டிதீசிஸ். இதுவே நீங்கள் ப்ரோஸில் யூஸ் பண்ணீங்க, இட் இஸ் கால்ட் பேலன்ஸ்டு ஸ்டேட்மெண்ட். கிராமரில் இட் இஸ் கால்ட் பேலன்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். It is called balanced statement. Now we move on to a very important one. It is called allusion. Allusion is simple. It is called reference. An allusion, normally we use many allusions in poetry and in prose works. Allusion is a reference to, it's a pointer to something else, to a person, place or thing. Often another written work or another kind of a narrative, and normally allusion is very very brief allusion. இப்போ இந்த அல்யூஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா நிறைய ரீடிங் இருந்தால் தான் நம்மளால் அல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்போ பெஸ்ட் அல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அடிக்கடி ஸ்காலர்ஸ் எதை சொல்கிறாங்க அப்படின்னா டிஎஸ் எலியட்டுடைய வேஸ்ட்லேண்ட், இட் கண்டெய்ன்ஸ் மோர் தேன் 60+ allusions drawn from books and from different walks of life. Walks of lifeல இருந்து கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா there is a pub. அந்த பப்பில் there are ladies who are drinking to forget their tension. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் மறக்கிறதுக்கு they are in a pub and it is very late and there is a barmaid who says hurry up, it's late. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த தெரிஞ்சவங்க தான் அந்த அல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். இப்போ allusion can be of two types. One is an author can have references to things outside the text. இந்த டெக்ஸ்ட்டை விட்டு வெளியில் போய் வேறு ஒரு புக்கை பற்றி பேசலாம். that is called external allusion. சில நேரம் ஒரு டெக்ஸ்டோடைய பிகினிங்கில் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசியிருப்பார். அந்த இன்சிடெண்ட்டை பற்றி பின்னாடி டெக்ஸ்டில் அந்த நாவலில் பேசினார்னா இட் இஸ் கால்ட் இன்டர்னல் allusion. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஓகே, லுக் அட் this famous example, Tiger poem நம்ம எல்லாருக்குமே தெரியும், by William Blake, the pre-romantic poet, the poet, mystic and the engraver. Okay, poet, mystic, engraver. அவர் எழுதின poem. Engraver was his profession. He was an artist also. Right. இப்போ இவர் வந்து ஒரு poem எழுதியிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா did he made the lamb made thee. இந்த lamb அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து இட்ஸ் அ allusion to a previous poem written by William Blake, a song of innocence, a song of experience-னு 2 கலெக்ஷன் இருக்குது. அப்போ இன்னசென்ஸ் கலெக்ஷனில் lamb-னு ஒரு poem இருந்தது. அந்த poem பற்றி ரெஃபர் பண்ணாருன்னு எழுதுக்கலாம். இல்லை அப்படின்னா you can also take it into an external allusion. It may also refer to the Lamb of God, Jesus Christ, in Christian tradition. Okay, tiger and these two are contrasting images. அப்போ ஒன்று வந்து வில்லியம் பிளேக் ஒர்க்குள்ளேயே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. நான் வந்து லேம்ப் அப்படிங்கிற போயம் எழுதியிருக்கேன், அந்த லேம்ப் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்டிலான பீஸ்ட்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அந்த பீஸ்ட்டை அந்த ஒரு பர்டிகுலர் அனிமலை படைச்ச அதே கடவுள் தான் ஒன்றையும் படைச்சாரா அப்படின்னு வில்லியம் பிளேக் கேட்குற மாதிரி இட் கேன் பி அ இன்டர்னல் அல்யூஷன். எப்படி பார்த்தாலுமே அது அந்த ஒர்க்கை விட்டு வெளியில் போயிடுது. ஸோ இட் பிகம்ஸ் அ எக்ஸ்டர்னல் அல்யூஷன். அவர் எழுதுனா அவருடைய ஒர்க்லேயே இன்னொரு ஒர்க்கையே அவர் ரெஃபர் பண்ணார்னு எடுத்துக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக வெளியில் போய் ட்ரெடிஷனில், கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் ட்ரெடிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ், த லேம்ப் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த மாதிரி ஒரு மீக் அண்ட் ஜென்டில் மேனை படைச்ச அந்த கடவுள் தான் ஒன்றையும் படைத்தாரா அப்படின்னு கேட்குற மாதிரியும் எடுத்துக்கலாம். Now we go to allegory. What is allegory அப்படின்னா a story with a hidden message. சிம்பிளாக சொல்லணும்னா it is a story with hidden message. A hidden message. நம்ம அடுத்த வீடியோஸில் வாட் இஸ் அ பேரபிள், வாட் இஸ் அ ஃபேபிள் அப்படின்லாம் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அது எல்லாமே அலகிரியோட கனெக்டான விஷயந்தான். ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி தட் இஸ் அ ஹிடன் மாரல் ஆர் பொலிட்டிக்கல் மெசேஜ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் த கேரக்டர்ஸ் அண்ட் த பிளாட் ஆர் ஆஃபன் சிம்பாலிக். அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே they symbolize real life people, events or ideas. Okay, that is very important. அப்போ
இப்போ இந்த வேர்டு அலிகரி எங்கேருந்து வருது அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்டு அலெகோரியா, which means speaking to infer something different. Okay, speaking or to infer something different. Okay, speaking வேற ஒரு விஷயத்தை நம்ம மீன் பண்ணுறதுக்காக பேசுவது, வேறு ஒரு விஷயத்தை இன்ஃபர் பண்ணுறதுக்காக பேசுவது. அப்போ ஃபேமஸ் அலிகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டக்குன்னு ரீகால் பண்ணி உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜான் பன்யன்ஸ் பில்கிரிம் ப்ராக்ரெஸ் அப்படிங்கிற ஒரு நாவல். இது நாவல்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ சட்டையர், இட்ஸ் அ சட்டையர் ஆன் லைஃப் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஹவெவர் யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் அ நாவல், இட்ஸ் அ ப்ரோஸ் ஒர்க். அண்ட் அதுங்க ஜான் பனியன் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் அ மொராலிட்டி நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். இட்ஸ் ஆல்சோ கால்டு மொராலிட்டி நாவல். அப்போ ஃப்ரம் த சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கிறிஸ்டியன் என்ன பண்ணுறான், ஹீ மேக்ஸ் அ ஜேர்னி டு த செலஸ்டியல் சிட்டி. போகிற வழியில் நிறைய அலெகாரிக்கல் கேரக்டர்ஸ் பார்க்குறான், நிறைய அப்ட்ராக்ட் கேரக்டர்ஸ் ஆர் பர்சானிஃபைடு இன்டு லிவிங் பீயிங்ஸ், அண்ட் ஹீ ஃபேஸஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். அட் லாஸ்ட் ஹீ ரீச் த செலஸ்டியல் சிட்டி. தட் இஸ் பார்ட் 1. பார்ட் 2ல அவனுடைய ஒய்ஃப் கிறிஸ்டினா along with her children, she makes a journey from the city of destruction to the celestial city. And this is allegorical. It's a Christian allegory. Okay, next, animal form. It's a political allegory. Okay, it's a political allegory. எதை பற்றி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அபவுட் சோவியத் ரஷ்யா. ஓகே, அந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் டைமில் எழுதப்பட்ட ஒரு நாவல். ஜார்ஜ் ஆர்வெல் இஸ் அ ரைட்டர். அண்ட் தேர் அனிமல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மில் அனிமல்ஸ்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி அப்படின்னு காட்டியிருப்பாங்க. பட் அட் இஸ் ஆக்சுவலி த ஸ்டோரி ஆஃப் வாட் ஹேப்பன்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா. அங்கே ஸ்டாலின், லெனின், நெப்போலியன், ட்ராட்ஸ்கி அவங்களுக்குள்ளார நடந்த அந்த பவர் பாலிட்டிக்ஸ் அதை பற்றி தான் ஒரு ஃபேபிள் ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருப்பார். இட்ஸ் அ ஃபேபிள் ஸ்டோரி ஆல்சோ. ஓகே, ஸோ இட் இஸ் கால்டு allegory. Okay, then you have the famous, the ancient example, that is Plato's allegory of the cave. Okay, so I think with that we have come to the end of this video, and kindly keep following the channel for more updates on more videos, because we have holidays, and during the holidays I'll try to maximize and give you more informations. So keep following, and please also follow the playlist. And also you have information regarding the test batch which is in progress. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. தேங்க்யூ.